அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எனது பயணங்கள் பாகம் 3இல் இன்று ஸ்ரீலங்காவை பற்றி காணலாம். இந்த ஸ்ரீலங்கா இயற்கையில் மிக்க தொன்மை வாய்ந்த நகரமாகும். தொன்மை மீன்ஸ் பழமையான நகரம் என்று அர்த்தம். இங்கு டூரிசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அத்தகைய இடங்களும் நன்றாக பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். சிங்கள மற்றும் தமிழ உள்நாட்டுப் போரின் போது இதனுடைய டூரிசம் கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாகியது. தற்போது நல்ல இடங்களை பார்க்க பல நவீன வசதிகள் உள்ளன. இந்த இலையில் நீர்க்குழம்பில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையம் உலகின் பல இடங்களுக்கு விமான சேவை உள்ளது. நான் கல்ஃபில் பணிபுரிந்த பொழுது ஸ்ரீலங்கா ஏர்லைன் மூலமாக 2 முறை பயணித்துள்ளேன். அதில் ஒரு முறை கொழும்பில் சென்று பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த கொழும்பில் திருவள்ளுவர் மற்றும் ஔவையாருக்கு சிலைகள் வைத்துள்ளார்கள். திருவள்ளுவர் சிலையுடைய குறிப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கு திருவண்ணாமலைக்கு நிறைய இடங்களில் திருவள்ளுவருக்கு நிறைய இடங்களில் சிலை வைத்துள்ளனர். இந்த சிலையில் திருவள்ளுவர் ஒரு முனிவர் போல விபூதி பூசப்பட்டு காட்சியளிக்கிறார். இது திருவள்ளுவரின் அந்த உண்மை நிகழ்வை அப்படியே வச்சுள்ளார்கள். நம்ம தமிழ்நாட்டில் போய் அவர்கள் விபூதி பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு நார்மல் சிலைமை வைக்கல. நம்முடைய புராணம் சொல்லப்பட்ட குறிப்பில் அப்படியே ஒரிஜினல் வைத்துள்ளார்கள். மேலும் ஔவையாருக்கு சிலை வைத்துள்ளனர். தமிழர்களின் மரபு இங்கு நன்றாக உள்ளது. இவர்கள் பேசுகின்ற தமிழும் தூய்மையாக உள்ளது. இங்கு ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் மற்றும் முக்கியமான இடங்களில் 3 மொழிகளில் எல்லா பலகைகளும் தகவல் பலகைகளை வைத்துள்ளார்கள். அது தமிழ் மற்றும் இங்கிலீஷ், சிங்களம் இந்த 3 மொழிகளில் தகவல் பலகைகள் உள்ளன. ஹோட்டல்கள் டிஷ் எல்லாவற்றையும் நம் டேபிள் வைத்து அதை நாமே தேர்ந்தெடுத்து உண்டு கொண்டு என்ன சாப்பிட என்று நாம் சொன்னால் அதை பில்லாக கொடுப்பார்கள். அந்தளவுக்கு டூரிஸ்ட்கள் நன்றாக வழிநடத்துகிறார்கள். இங்குள்ள கடை வீதிகள் மற்றும் பல இடங்களில் தமிழர் பேர் கொண்ட உடையார் வீதி, இன்னும் பல தமிழர் பேர் கொண்ட தெருக்கள் உள்ளன. இதெல்லாம் தமிழர்கள் அந்த காலத்தில் இங்கு வாழ்ந்தார்கள். தமிழர் கலாச்சாரம் தான் பரவி என்பதற்கான சான்றுகளாகும். இங்குள்ள லேடி போலீஸ் ஸ்கர்ட் போன்ற யூனிஃபார்ம் அணிந்துள்ளனர். இவ்வாறு டூரிஸ்ட் மற்றும் நேச்சுரல் அட்ராக்ஷன் போக இங்கு பழமையான சிலைகளும் வழிபாட்டு தலங்களும் நிறைய உள்ளன. இங்குள்ள முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றான கதிர்காமம் முருகன் கோயிலில் தமிழர்கள், சிங்களர்கள், சோனாக்கர் மற்றும் இலங்கை வேடுவர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வழிபடுகின்றனர். இங்கு முருகனின் பெயர் தமிழில் பண்டார நாயக்கன் என்றும் சமஸ்கிருதத்தில் கதிர்காமன் என்றும் அழைக்கிறார்கள். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து கதிர்களாக வெளிப்பட்டு முருகன் பலனுள்ள பொற்றாமரை குளத்தில் தோன்றியதால் இக்கோயில் அவனை கதிர்காமன் என்று இங்கு அழைக்கிறார்கள். இந்த கோயிலில் முருகனை அருணிநாதர் வணங்கி வழிபட்டு 25க்கும் மேற்பட்ட திருப்புகழ் மாலைகளை பாடியுள்ளார். இதுவும் மிகவும் பழமையான கோயில். இங்கு 2000 வருடங்களுக்கு முன் தொடங்கப்பட்ட கதிர்காம யாத்திரை இன்றிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. சிங்கள மன்னர் துர்க்கைமுனு தமிழ் மன்னன் எல்லான் உடனான போரில் அவனை வென்றதே அவன் அதை பிரார்த்தனை செய்தன் பேரில் இந்த வகையில் அவன் போரில் வென்ற பின் இங்கு இந்த நேர்த்திகளின் தீர்ப்பதாக இந்த திருவிழாவை அன்று முதல் இன்று கொண்டாடுவீர்கள் என்று மகாவம்சத்தில் 100 குறிப்புகள் உள்ளன. இந்த கதிர்காமம் கோயிலின் ஆதிமூல அறைக்குள் பக்தர்கள் செல்ல முடியாது. இது திரையால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. இந்த கருவறை வெளிச்சம் உள் போகாத வரையில் துவாரம் எதுவும் இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது. கதிர்காம வருடாந்திர பெருவிழா மற்றும் ஆடி திருவிழா மற்றும் கார்த்திகை திருவிழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் மேலும் பல கோயில்கள், அதாவது பஞ்சாட்சரங்கள் 5, கீழே தான் தோன்றீச்சரம், வடத்தான் தோன்றீச்சரம், பொன்னம்பல வானேச்சரம், ஈழத்து சிதம்பரம், கைல ஈச்சரம், ரத்தின சபேச்சரம், காளி சுந்தரேச்சரம் என்கிற சிவன் ஆலயங்களும் பல பிள்ளையார் மற்றும் முருகன் கோயில்களும் மற்றும் அம்மன் கோயில்களும் உள்ளன. இவைகளில் நுரலை சீதை, பாண்டிருப்பு பாஞ்சாலி, தம்பிலுவில் கண்ணகி, காரைத்தீவு கண்ணகி போன்ற அம்மன் கோயில்கள்
நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை அப்படி இங்கு பறைசாற்றுகின்றன. மேலும் பல திருமால்கள் கோயில்கள் இங்கு உள்ளன. புகழ்பெற்ற புத்த கோயில்களும் இங்கு உள்ளன. புத்த கோயில் பார்த்தா தம்போலா ராயல் கேவ் டெம்பிள், ஸ்ரீ பாதமலிகாவா, ஜெய்ஸ்ரீ மகரபோதி மற்றும் ருவனல்வேலி மகாசாயா, இப்படி பல கோயில்கள் உள்ளன. மேலும் திரிகோணமலை கோணேஸ்வர் டெம்பிள், ராவனுக்கு சிலை வைத்துள்ளார்கள். அவனை அங்கு வழிபடுகிறார்கள். இது ராவன் அந்த காலத்தில் அமைத்து சிவனை வழிபட்ட தலம், அத்தகைய தொன்மை தலம் என்கிறார்கள். அந்த பழைய கோயில் எல்லாம் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் புது கோயில் உருவாக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள அனுராதபுரம் மிகவும் பழமையான நகரமாகும். இதை 4 BC-யிலிருந்து 119 சிங்கள மன்னர்கள் அடுத்தடுத்து 1500 ஆண்டு வந்ததற்கான சான்றுகள் மகாவம்சம் மற்றும் புத்த குறிப்புகள் உள்ளன. இதுவே ஸ்ரீலங்காவின் பழைய கேபிட்டல் ஆகும். இதை 993 CE ராஜராஜன் I என்ற சோழ மன்னன் வென்று இதை கையாண்டுள்ளார். இதை அவனுடைய திருவள்ளுவர் காப்பர்பேட் செப்பேடுகள் மூலம் காண முடிகிறது. இவ்வாறு பல தமிழ் மன்னர்கள் இலங்கை நாகர் மக்களுடன் போர் புரிந்துள்ளனர். ஒரு சில காலம் பல்லவ மன்னர்களும் இலங்கையை ஆண்டுள்ளனர். ஆனால் அவர்கள் காலத்தில் எல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட்ட இலங்கையின் பழமையான கோயில்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை ஆக்கிரமித்த போர்த்துகீசியர்கள் பல இந்து கோயில்களை அழித்தனர். அதனால் துரதிருஷ்டமாக இன்று இலங்கையில் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில்கள் அவ்வளவாக இல்லை. இப்போது நாம் காணுகின்ற கோணேஸ்வரம் மற்றும் நல்லூர் கோயில் கூட போர்த்துகீசர்கள் அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டிய கோயில்களாகும். இந்த கோணேஸ்வரம் பழங்காலத்தில் ராவணால் கட்டப்பட்டு வழிபடப்பட்டு வந்த கோயிலாகும். இங்கு ராவணனுக்கு ஒரு தனி சிலை வைத்து தற்போதும் வழிபட்டு வருகின்றனர். ராவணன் பெயரில் செயற்கைக்கோளை இலங்கை அரசாங்கம் செலுத்தியுள்ளது. இங்கு இனி ராவணன் யார் என்று பார்க்கலாம். ராவணன் பிறந்த இடம் தற்போதைய கிரேட்டர் நொய்டா உள்ள பிஷ்ரக் என்னும் யூபியில் உள்ள ஒரு சிறிய கிராமமாகும். இந்த கிராம மக்கள் ராவணனை அங்கு கோயில் அமைத்து அவனை வழிபட்டு வருகின்றனர். ராவணன் அப்பா பெயர் கைகாசி, அப்பா விஸ்ராவ முனிவர், அவருடைய தாத்தா ஒரு முனிவர் ஆவார். ராவணன் சீதையை பஞ்சவாடி என்கிற நாசிக் அருகில் அமைந்துள்ள காட்டிலிருந்து புஷ்பவனம் மூலம் இலங்கை கொண்டு சென்றார் என்று ராமாயணத்தில் குறிப்பு உள்ளன. இந்த ராவணன் சீதையை கடத்தி பெரிய தவறு செய்ய தவிர அதை ஒதுக்கி வைத்து மற்ற அவனுடைய விஷயங்களை பார்த்தால் அவனுடைய தமிழ் பற்றும் தமிழுக்காக அவர் உருவாக்கிய லைப்ரரி மற்றும் புஷ்பவனம் தொழில்நுட்பம், அதற்காக அவர் யூஸ் பண்ணிய ரன்வேயின் மற்றும் அவர் வாழ்ந்த பகுதியின் தடயங்கள் தற்பொழுது இருப்பதாக என்னுடைய இலங்கை நண்பர்கள் கூகுளில் நிறைய பதிவேற்றம் செய்துள்ளனர்கள். இந்த ராவணன் தற்போதைய திரிகோணமலை ஏரியாவில் உள்ள ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ள திரிகுட்டா மலைப்பகுதியில் தான் அவருடைய தலைநகரை அமைத்திருந்தார் என்ற குறிப்புகள் உள்ளன. இந்த பகுதிக்கு செல்வதற்காகத்தான் ராமரின் வானரப்படைகள் இந்த சேது பாலத்தை உருவாக்கினார்கள் என்று ஹிவெனல் பிருனி என்கிற பெர்சியன் ஸ்கூலர் தனது ஆய்வில் கூறியுள்ளார். ஆனால் பிரிட்டிஷார் வந்த பிறகு இவ்வாறு உருக சாத்தியமில்லை என்று நினைத்து அதை மித் என்று நமக்கு கற்பித்தனர். பிரிட்டிஷருக்கு எது அவங்க நம்பிக்கையிலையோ அதுக்கான ஒரு இன்டர்பிரேஷன் கரெக்டாக பண்ண முடியலையோ அதெல்லாம் மித் என்று நமக்கு சொல்லிவிட்டார்கள். அதுதான் இங்கே பெரிய நம்முடைய துரதிர்ஷ்டம். ஆனால் உண்மை என்னவென்றால் ராவணன் இலங்கை சென்று தென்கலத்தை உருவாக்குவதற்கு முன் இந்தியாவில் இருந்துள்ளார். இதற்கான சாட்சி அவரை தற்போதும் யூபி, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் வணங்கி வருகிறார்கள். இந்த இடங்களில் உள்ள ஊரில் லங்கா என்று பெயருடன் முடிவடைகிறது. மேலும் லங்கேஸ்வரி என்ற பெயர் கொண்ட இடம் மகாநதியின் இடையே ஒரு தனித்தீவு போல் உள்ளது. இதற்கு வடக்கிழங்கை என்று நம்முடைய பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இது சோனாப்பூர் என்னும் இடத்தில் ஒரிசாவில் உள்ளது. மேலும் ஆழ்வார்கள்
அவர்கள் பாடலில் தற்போது இலங்கை தெற்கிலங்கை என்று கூறுகிறார்கள். மேலும் தமிழ் சங்க இலக்கியங்கள் இலங்கை மா இலங்கை என்று குறிப்பிட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு பார்த்தால் ராவணன் தற்போதைய சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா பகுதியில் வாழ்ந்த தருணங்கள் இந்த இந்தியாவில் குறிப்பிட்ட இலங்கை என்ற பெயர் கொண்ட ஊர்கள் உருவாகியிருக்கலாம். அதில் தற்போது இலங்கை அவனுடைய கேபிட்டலாக இருந்ததால் இதை மா இலங்கை என்று நமது சங்க இலக்கியங்களில் அப்போதே கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு ராவணன் இமயமலையிலிருந்து இலங்கை நோக்கி பயணித்த பாதையை பார்த்தாலே இது பல்லவர்கள் பயணித்த பாதையாக உள்ளது. இந்த பாதையில் உள்ள ஒரு ஜோதிர்லிங்கம் தான் தற்போது ஜார்க்கண்டில் உள்ள பைத்யநாத் ஜோதிர்லிங்கமாகும். இந்த கோயிலின் வரலாற்றை பார்த்தால் ராவணன் பைத்யநாத் ஜோதிர்லிங்கத்தின் இமயத்திலிருந்து இலங்கை கொண்டு செல்லும்போது அதை கொஞ்சம் பூஜைக்கு எண்ணி ஒருவரிடம் கொடுக்க அவர் அதை தரையில் வைத்துவிட அங்கிருந்து அந்த பைத்யநாத் லிங்கத்தை எடுக்க முடியாதனால் அங்கேயே அந்த லிங்கத்தை வைத்து சில காலம் வழிபட்டு மீண்டும் தூக்கிச் செல்ல முயன்றபோது அதை அவனால் தூக்க முடியவில்லை. அவர் இங்கேயே சில காலம் தங்கி பூஜை செய்துவிட்டு இலங்கை சென்று விட்டார். அவருக்கு பிறகு பைஜி என்ற வேடயனத்தை சார்ந்த மன்னன் இந்த லிங்கத்தை வழிபட்டு வந்தால் இது பைத்யநாத் என்று பெயர் வந்தது. ஆனால் இதன் இயற்பெயர் வைத்தியநாத். இதன் அர்த்தம் என்னவென்றால் வைத்தியம் பார்த்த இறைவன். அதனால்தான் இங்கு பெயர் வைத்தியநாத் என்று இறைவனுக்கு வைத்துள்ளார்கள். இங்குத்தான் சிவன் ராவணனுக்கு அவனுடைய தலையை திரும்பி பொருத்தி அவனுக்கு வைத்தியம் செய்ததாக நமது புராணங்கள் சொல்லுகின்றன. எனவே இங்கு இறைவனை வைத்தியநாதன் பெயரில் முதலில் அழைத்து பிறகு வைத்தியநாத் பேர் பைத்யநாத் என்று மருவியது. இவ்வாறு ராவணன் இந்த இடத்தில் பூஜை செய்த விஷயத்தை நமது சிவபுராணத்தில் கோட்டி ருத்ர சம்மிதியில் குறிப்புகளுள்ளன. இந்த பைத்யநாத் லிங்கம் ராவனுடைய ஆத்மலிங்கம் கொண்டு ஒரு சில சொல்கிறார்கள். இது அவன் இலங்கை கொண்டு சென்ற பூஜித்தால் அவன் சக்தி பன்மடங்கு பெருகும். எனவே இறைவன் அவர் இந்த லிங்கத்தை இந்த இடத்தில் வைக்க அவனால் அதை திரும்ப எடுத்து செல்ல முடியாத வகையில் அதை இங்கேயே தங்க வைத்து இந்த இடம் ஜோதிர்லிங்கம் என்று உருவாகியிருக்குது. இந்த இடத்திற்கு அருகில் ராவணன் நினைவு சின்னமாக 10 தலை கொண்ட சிலை உள்ளது. இது கோயிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. மேலும் வராகி மித்ரா எழுதிய பிரகித் சம்மதியில் ஸ்ரீலங்கா என்ற லங்கையை 1000 வருடங்களுக்கு முந்தைய தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பல குறிப்புகள் ராவனை பற்றி, அவன் இந்தியாவில் எவ்வாறு இருந்தான், மற்ற ஸ்ரீலங்கா எப்படி வாழ்ந்தான் என்று உள்ளன. அதே போன்று மெகஸ்தனிஸ் ஸ்ரீலங்காவை தப்ரோபேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் இந்த தம்போபாணியை, அதாவது தாமிரபரணியைத்தான் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்று ஆராய வேண்டியுள்ளது. அப்படி அது தாமிரபரணி என்று எடுத்துக்கொண்டால் இலங்கையில் இருந்தவர்கள் இவர்கள் தாமிரபரணி புத்தர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. இந்த தாமிரபரணி புத்தர்கள் 1500 பிசிக்கு முந்தைய மௌரியர் காலத்தில் இருந்த கல்வெட்டுகளில் உள்ள குறிப்புகளை கொண்டு பார்க்கும்போது இவர்கள் முருகன் வழி வந்த காத்தவரன் என்ற வீரபாபுரு இனமாக இருக்கலாம். எனவே தான் நான் பல்லவர்களை முருகன் வழி வந்தவன் என்று என்னுடைய முந்தைய ஆய்வில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இந்த பல்லவர்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து ராமாயண காலத்திற்கு முன்பு புலம்பெயர்ந்து இந்தியா நோக்கி முருகன் வந்திருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் இந்த முற்பட்ட காலத்தில் ஸ்ரீலங்கா தரைவழியாக இந்தியாவின் ராமநாதபுரம் வரை தொடர்பு இருந்தது. எனவே இவ்வழியாக வைகை ஆற்றின் கரையை ஒட்டி சென்று அங்கு முருகனின் 6 வீடுகள் முதலாவது வீடான திருப்பரங்குன்றத்தில் தங்கி படிப்படியாக முன்னேறி போயிருக்கலாம். இந்த தாமிரபரணி புத்தர்கள் பத்மசூரனை வீரபாவை கொண்டு முருகர் வென்ற பின் அங்கிருந்து, அதாவது தற்போது தூத்துக்குடி திருச்செந்தூர் கிட்ட இருக்குது, விலகச் சென்று தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய இடங்களில் வசித்து அவ்வாறு புலம்பெயர்ந்து இந்த வீரபாவுடன் சென்ற மக்கள் கேரள இனமாக இருக்கலாம். இவர்கள் சேரர்களாக இருப்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு.
இந்த முருகன் வழி வந்தவர்கள் புலம்பெயர்ந்த காலத்திற்கு பின்பு இதே வழியாக ராவணன் இந்தியா வந்து செல்ல உபயோகித்திருக்கலாம். ஸ்ரீலங்காவில் இருந்து தரைவழி மார்க்கமாக தமிழ்நாடு ராமநாதபுரத்தின் வழியாகவும் அதை அடுத்து பெங்காலில் உள்ள போர்ட்டில் இருந்து அங்கிருந்து பாட்னா நேபாள் மூலமாக இமயமலையை சென்று வர மக்கள் அந்த பல காலம் பயன்பாட்டில் வைத்தார்கள். அதை போன்ற ராவணன் இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ராவணன் தனது தம்பிகளாகிய கும்பகர்ணன் மற்றும் விபீஷ்ணா உடன் கூகர்ணா, அதாவது தற்போது கர்நாடகாவில் இருக்கும் இடத்தில் பல காலம் தவம் செய்து இந்த புஷ்பமானத்தை பிரம்மாவிடந்து பெற்றதாக குறிப்புகள் உள்ளன. ராவணன் கைலாசத்திலிருந்து சென்றபோது தரைவழி மார்க்கமாக ஈஸ்ட் கோஸ்ட் வழியாக சென்றுள்ளான். ஆனால் சீதையை கடத்தி சென்றபோது புஷ்பமானத்தில் சென்றுள்ளான். இதற்கான குறிப்புகள் சீதையை அவன் புஷ்பமானம் சென்ற குறிப்புகள் ராமாயணத்தில் உள்ளன. எனவே நம்முடைய புராணங்கள், ராமாயணம் மற்றும் பல புராணங்கள் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் அனைத்தும் நமது வரலாற்று சம்பவங்கள். அந்த வரலாற்று சம்பவங்களை பொருத்தி பார்க்கும்போது நமக்கு நம்முடைய அந்த புவியியல் அமைப்பு, அங்கே வாழும் மக்கள், அந்த இனங்கள், அவருடைய கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் எப்படி அந்த மக்கள் மூலமாக அவர்கள் முன்னேறி செல்ல அந்த நாகரிகம் எப்படி அப்படியே படிப்படியாக இந்தியாவின் வடக்கு நோக்கி சென்றது என்று அந்த வழித்தடங்களை ஆராய்ந்து பார்த்தாலே காலத்தின் அடிப்படையில் அந்த கல்ச்சர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகின்ற அந்த அடிப்படையிலும் அங்கு வாழ்ந்த பழங்குடி மக்களின் அந்த ஜெனட்டிக் ரெஃபரன்ஸ் அதை ஆராய்ந்து பார்த்தாலும் அதனுடைய காலகட்டங்கள் எப்படி முன்னேறுகிறது பார்த்தாலும் இன்னும் அவருடைய ஹிஸ்ட்ரி, அந்த மக்களுடைய பண்பாடு, இவை எல்லாம் வைத்து ஆராய்ந்து அந்த கோணத்தில் பார்த்தால் நாம் சொல்லும் விஷயங்கள் எவ்வாறு பொருந்தும் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆன்சராக இருக்கும். எனவே நம்முடைய வரலாற்றை அறிய வேண்டுமென்றால் நம்முடைய பழங்குடியின மக்கள், அதாவது தமிழர்களில் அந்த காலத்தில் 48 பழங்குடியின பிரிவுகள் இருந்திருக்கிறது. அதில் பிரதானமாக 5 பிரிவுகள் இருக்கிறது. அப்போ இந்த 5 பிரிவுகள் உருவாகி இத்தகைய பழங்குடி மக்கள் முதலில் எங்கு இருந்தார்கள், அதற்கான சான்றுகள் எவிடன்ஸ் எங்கே கிடைக்குது, அதை பின்பற்றி கொண்டே எப்படி அவர்கள் முன்னேறி செல்ல அந்த காலத்துக்கேற்ப அந்த சான்றுகள் கிடைக்கிறது என்பதை நம்முடைய தாமிரபரணி ஆறு, காவிரி ஆறு, வைகை ஆற்றுப்படுகை, அதே மாதிரி அவர் மேல் சென்ற கோதாவரி ரிவர், இப்படி அந்த ஆற்றுப்படுகைகளை ஆராய்ந்தாலே நமக்கு நம்முடைய தமிழரின் ஒரிஜினல் வரலாறு கிடைக்கும். எனவே அந்த சான்றுகளுடன் கிடைக்கும். இப்போ நம்ம இலக்கியங்கள் சொன்ன விஷயங்கள் மற்றும் புராணங்கள் சொன்ன விஷயங்கள் அதுவும் வரலாறு தான், அது உண்மை என்று எடுத்துக்கொண்டு நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இதில் உள்ள விஷயங்கள் நம்முடைய இந்தியாவின் வரலாறு மற்றும் தமிழரின் வரலாறு மொத்த கட்டமைப்பிலும் எளிதாக அனைவருக்கும் புரியும். எனவே நமது ராமாயணம் இதிகாசம் சொல்லப்பட்ட விஷயங்கள் கட்டுக்கதைகள் என்பதை அனைவரும் உணர வேண்டும். எனவே புராணங்களை அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு கதை வழியில் சொல்லப்பட்டதால் அதை நாம் கதை என்று ஒதுக்காமல் அது ஹிஸ்ட்ரி என்று நம்பி தொடருங்கள். நீங்களும் இதற்கான ஆய்வு மேற்கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு இதனுடைய உண்மை புரிய வரும். இப்பொழுது நீங்கள் கொழும்புடைய தற்கால கொழும்பு பார்க்குறீங்க. இந்த நீர்கொழும்பு ஏரியாவில் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் இருக்குது. மிகவும் அழகான ஏர்போர்ட்டு. அதிலிருந்து வெளியில் போனீங்கன்னா நல்ல பில்டிங்ஸ்லாம் இது மாதிரி ஹைஃபை பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இத்தகைய வானூர்தி பில்டிங்ஸு மற்றும் பீச்சு, அழகிய ரிசோர்ட்ஸு, பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் பல விஷயங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள அனுராதாபுரம் பழங்காலம் முதலே மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு இன்னும் அந்த நம்ம ஹம்பியில் எப்படி அந்த சிதைவடைந்த மன்னரின் ராஜ்யத்தின் எச்சங்கள் இருக்கின்றனோ அதை போன்று அனுராதாபுரத்தில் இன்னும் புத்தர் சிலை, இன்னும் பல காலத்து ஆண்ட மன்னர்கள் அவருடைய எச்சங்கள் உள்ளது. இது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் வைத்துள்ளார்கள். ஸோ இத்தகைய பழமை வாய்ந்த இந்த ஸ்ரீலங்கா, நாம் முதலில் சொல்லும்போது என்ன சொன்னோம், பல்லவர்கள் அந்த விஜயால மன்னர் வரத்துக்கு முன் அங்கே யக்ஷா இனத்தவர் வசித்து வந்தனர். இந்த யக்ஷா இனத்தவர் யார்? குபேரனுடைய வழி வந்தவர்கள். அப்போது குபேரன் யார்? குபேரனுக்கும் ராவணனுக்கும் சண்டையே உருவாகிருக்குது. அந்த சண்டையால் தான் அவர் நார்த்து நோக்கி போயிட்டு இமாலயெல்லாம் மிகவும் போரிடும்போது அங்கே சிவன் குறுக்கிட்டு இவருடைய ராவனுடைய ஆணவத்தை போக்கி அவன் வேண்டுதலுக்கு இணங்க
அந்த ஆத்மலிங்கத்தை, அதாவது லிங்கத்தை கொடுக்கிறார். அந்த லிங்கம் தான் வந்து தற்போதுள்ள பைத்தியநாத் ஜோதிலிங்கம் என்று உள்ளார காண்டம். அவர் வந்த வழிகளும் வழித்தட குறிப்புகளும் இனி வரும் காணொளியில் சுவாமிநாதன் என்பவர் லண்டனில் வெளியிட்ட ஆய்வறிக்கையை கொண்டு அந்த வழித்தடங்களை பற்றி ஆராயலாம். இலங்கையில் ராவணன் வாழ்ந்ததற்கான இடங்கள், சாத்தியக்கூறுகளை ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் ஆராய்ந்த கட்டுரையை கொண்டு விரிவாக காணலாம். ஸோ இனி நான் சொல்ல வரேன் என்றால், இதெல்லாம் வந்து நம்முடைய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது மற்றும் பல விஷயங்கள் எல்லாம் வால்மீகி ராமாயணத்தை வந்து இன்றைக்கு வந்து வெளிநாட்டில் வந்து அவர்கள் ஒரிஜினல் தன்மையில் வெளியிட்டுள்ளது எல்லாம் வந்து நம்முடைய உண்மைத்தன்மத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை காண்பிக்கிறது. எனவே இலங்கையின் வரலாறு புத்த மதங்களில் உள்ள புத்தகத்தில் இருந்தும் மகாவம்சம் போன்ற இலங்கை புத்தகத்திலிருந்து இலங்கை வரலாற்றை நன்றாக தெளிவாக ஆராய்ந்தால் இன்னும் பல உண்மைகள், தமிழர் வாழ்ந்தக்கான சான்றுகள், தமிழோட தொன்மைகள் எவ்வாறு வந்து ராமாயண காலத்துக்கு முன்பு ராவணன் காலத்திலிருந்தே இங்கு வந்து தமிழர்கள் இருந்தார்கள் என்பது குறிப்பிடும். ராவணன் தமிழன் என்பது பல பேருக்கு தெரியும். இவருக்கான சான்றுகள் பல ஆய்வுகள் எல்லாம் நீங்கள் கூகுள் சென்று பார்த்தால் இருக்கும். எனவே ராவணன் காலத்துக்கு முன்பு இருந்தே இலங்கையில் தமிழர்கள் வாழ்ந்திருக்கார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் குமரிக்கண்டத்திலிருந்து வந்தார்கள். அவர் வந்து இந்த குமரிக்கண்டம் அழியே இந்த ஸ்ரீலங்கா தான் ஒரு தரைவழி மார்க்கமாக, அதன் மூலம் அந்த காலத்தில் சேது பாலம் ராமநாதபுரம் கனெக்டாக இருந்ததால், இந்தியாவுடன் கனெக்டாக இருந்தால் அதன் மூலமாக மக்கள் புலம்பெயர்ந்து இங்கு தென்னிந்தியாவில் 3 ஆற்று படுகையில் படிப்படியாக குடியேறியுள்ளன. அதாவது வைகை ஆற்றுப்பகுதி, தாமிரபரணி ஆற்றுப்பகுதி, காவிரி ஆற்றுப்பகுதி. எனவே இந்த 3 ஆற்றுப்பகுதி கலாச்சாரங்களை பண்பு உயர்ந்த கலாச்சாரங்களை அதுதான் உருவாகிருக்குது. தாமிரபரணி ஆற்றுக்கரை முதல் இந்த வைகை ஆற்று வரையும் பார்த்தால் பாண்டியர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னால் படிப்படி எப்படி முன்னார் என்பதை அந்த நமது தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் கொர்க்கை, ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதியில் ஆராய்ந்தும், வைகை ஆற்றில் உள்ள கீழடி போன்ற பகுதியில் ஆராய்ந்தோம். அதே போன்று காவிரி ஆற்றுப்படுகையில் உள்ள பழைய தொன்மை விஷயங்கள் எது கேட்டு அது ஆராய்ந்தால் நமக்கு புரியும். இந்த காவிரி ஆற்றுப்படுகையின் ஓரையில் தான் வந்து நமக்கு வந்து அப்படியே கரூரெல்லாம் வருது. அப்போ இந்த கரூர் தான் அந்த காலத்தில் சேரனுடைய தலைநகராக இருந்திருக்கிறது. அப்போது சீரர்கள் எப்படி வந்து இங்கு இருந்து கேரளா சென்றிருக்கார்கள் என்பதை வழித்தடங்கள் ஒன்று தாமிரபரணி ஆற்றுப்படுகையை பின்பற்றியும் இங்கு நம்முடைய காவிரி ஆற்றை பின்பற்றியும் பார்த்தால் எப்படி கேரளா வந்து அவர்கள் சென்றிருக்கலாம் புரியும். அப்படி அந்த கேரளாவை சென்ற நம்முடைய சேரர்கள் இமயமலை வரை சென்றிருக்கிறார்கள். இமயமலை சென்றவர்கள் தான் அங்கு போய் இருக்கும்போது மிக்ஸ் ஆகிட்டு அப்படி நாகர்களும் பல இந்த பகுதியிலேருந்து போன உருவாகிறாங்க. அவங்கள தான் நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் பார்க்க முடியுது. அப்போது இந்த பல்லவர்கள் இந்த சைடு போனவங்க, ஈஸ்ட் கோஸ்ட் வழியாக போனவங்க பீகார் போயிட்டு அதுக்கு மேலே போய்ட்டு நார்த் ஈஸ்ட் வழியாகும் லெஃப்டில் திரும்பினவங்க அப்படியே வந்து உங்களுக்கு நேபாள் அது போன்ற பகுதியிலும் ஜம்மு காஷ்மீர் நோக்கி போயிருந்தார்கள் என்று கூறியிருந்தோம். இதே போன்ற சேரர்கள் இவர்கள் சென்ற வழி சென்றவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக சென்றவர்கள் தற்போதைய ஹரியானா, இமாச்சல பிரதேஷ், அப்புறம் ஜம்மு காஷ்மீரை அடைந்து இந்த 2 மக்களும் அவருடைய கலாச்சாரம் ஒத்துப்போக இவர்களெல்லாம் வந்து அவருடைய பழைய ஒன்றினங்கள் என்பதனால், முருகனை வழிபடுவதனால் அவர்கள் அங்கு செட்டில் ஆகிறார்கள். அந்த கலாச்சாரம் தான் வந்து வேதத்தை முதலில் இந்தியாவில் வந்து தூக்கி நிலைப்படுத்துது. நீங்கள் காஷ்மீர் பண்டிட்டை வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். எப்படி காஷ்மீர் பண்டிட்டை வந்து இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்முடைய சனாதன தர்மத்துக்காக உழைத்துள்ளார்கள் அந்த உங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தகைய காஷ்மீரில் இப்போது பண்டிட்களே இல்லாமல் போய்விட்டார்கள். மிக சொற்ப அளவில் தான் இருக்கிறாங்க. இங்கே தான் புகழ்பெற்ற வைஷ்ணவி கோயில் ஆலயம் உள்ளது. அதே போல் இன்னும் பல புராண சின்னங்கள் எல்லாம் இங்கு உள்ளது. அதை ஒட்டி பாகிஸ்தானிலும் உள்ளது. எனவே நம்முடைய நினைவிடங்கள், கோயில்கள் இதை வைத்து ஆராய்ந்து பார்த்தாலே நம்முடைய தொன்மை விளங்கும். நான் சொல்ல வருகின்ற விஷயங்கள் உண்மை என்று பொருந்தும். எனவே புராணங்களை அடிப்படையாக கொண்ட வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் நாம் இந்தியர்கள் மற்றும் தமிழர்களின் உண்மையான வரலாறு எவ்வாறு கிடைக்கும் என்பது உங்களுக்கு புரியும். இனி இந்த சேரர்கள் சென்ற பாதையில் எப்படி நான் பாதை சொல்கிறேன்னா, அவர்கள் அமைத்த கோயில்கள் தான். நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கர்நாடகா மேலே போய்ட்டு மகாராஷ்டிரா போனாக்கா மகாபலேஸ்வர் டெம்பிளில் முருகனுடைய கோயில் இருக்குது. அப்படி ஹரியானாவில் போனால் முருகனுடைய கோயில் இருக்குது. அப்படி மேலே இமாச்சல பிரதேசம் போனால் அங்கே முருகனுடைய கோயில் இருக்குது. இதெல்லாம் வந்து சேரர்கள் சென்ற பாதையில் முருகனுடைய கோயிலை வடிவமைத்து அங்கு வணங்கி சென்றிருக்கிறார்கள். அந்த கலாச்சாரம் தற்பொழுதும் உள்ளது. கோயிலும் அதற்குரிய சான்றுகள் தற்போதும் உள்ளது.
அப்போது நம்முடைய வழித்தடங்கள் எல்லாம் இந்த கோயிலின் அடிப்படையிலும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் அங்கு வாழும் மக்களின் அடிப்படையிலும் அவர்கள் தொழில்துறை அடிப்படையிலும் அவர்களுடைய ஒற்றுமை அடிப்படையிலும் பார்த்தால் இது ஒன்று உண்மையான விளங்கும். எனவே நம்முடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய பழங்குடிய மக்களின் டிஎன்ஏவை வழித்தடங்கள் மூலம் ஆராய்ந்து பார்த்து எவ்வாறு இது பொருந்துகிறது என்று பார்க்க வேண்டிய கோணத்தில் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இது இன்னும் மேலே போனாக்கா ஸ்ரீலங்கா வந்து இப்போ மாடர்னாக ஆகிடுச்சு. அவனுடைய ஏர்போர்ட் தான் பார்க்குறீங்க. இந்த ஏர்போர்ட் வந்து நல்லாவும் இருக்குது, எல்லா அம்யூனிட்டிஸோட வந்து லான்ச்சு, அப்புறம் வந்து நல்லா வந்து பல ஷாப்பிங் செய்வதற்கான இடங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே ஏர்போர்ட்டில் புத்தரை வைத்திருக்கு தான் பார்க்குறீங்க. இந்த புத்தரை வந்து நாம் படம் எடுக்கும்போது முதுகு காண்பித்து கொண்டு படம் எடுக்கக்கூடாது வாசகமே வைத்துள்ளார்கள். ஏனென்றால் அது அவமதிப்பு என்று நினைக்கிறார்கள். அவ்வளவு மரியாதையை வந்து கொடுக்க வேண்டும் என்பது அவர்கள் பின்பற்றுகிற புத்தருக்கு. அதே மாதிரி இங்குள்ள பழங்கால சின்னங்கள் பல அழிந்து போய்விட்டன. புத்தர் மூலமாக தான் அவருடைய மகவம்சம் மற்றும் புத்தர்களுடைய குறிப்புகள் மூலம் தான் நம்முடைய ஸ்ரீலங்காவிலிருந்து இந்தியரின் நம்ம தமிழரின் வரலாற்றை நம்ம கொஞ்சமாவது எவிடன்ஸாக பெற முடிகிறது. இல்லைன்னா எல்லாமே டோட்டலாக மித்துன்றுவாங்க. எனவே எவிடன்ஸ் நீங்களும் போய் பாருங்கள். அதற்கான எவிடன்ஸ் உங்களிடம் கிடைத்தால் எனக்கு கொடுங்கள். ஸோ தட் இன்னும் அத்தன்டிக்காக பர்ஃபெக்டாக டைம்லைனோட இந்த ஸ்ரீலங்கா வரலாறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னுடைய கணிப்புப்படி இந்த ஸ்ரீலங்கா 3 முறை வந்து மக்கள் இது வழியே புலம்பெயர்ந்திருக்கலாம். பாண்டியர்கள் வந்தவர்கள் அப்படி கன்னியாகுமரி வழியே வந்திருக்கலாம். கொஞ்சம் போதிய மக்கள் இந்த பக்கம் வந்திருக்கலாம். 2வது பார்த்திங்கன்னா முருகன் பீரியடில் வந்து புலம்பெயர்ந்த மக்கள். 3வது வந்து இந்த பல்லவர்கள், அதாவது சுனாமி டைம் மற்ற இயற்கை பேரிடரின் போது அங்கே தங்க முடியல் குடியேறிருக்கலாம். அப்போது 3 விதங்களாக இருக்கலாம். இந்த ஏலி பாண்டியஸை வந்து அதுக்கு மட்டும் மனுவாக இருக்கலாம். எனவே 3 முறை இந்தியாவிலிருந்து உலகம் முழுக்க இந்த புலம்பெயர் நடந்துள்ளது. அந்த புலம்பெயர்ந்த மக்கள் தான் வந்து மத்திய ஏசியா மற்றும் பல பகுதியில் சென்று திரும்புகிறார்கள். அப்படி திரும்பியவர்கள் தான் சாக்காக்கால் என்றும் பேர்த்தியன் என்றும் முழு பல இனங்களில் அழைக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது எவ்வாறு இங்கிருந்து சென்ற இந்தியர்களும் திரும்பி இந்தியாவுக்குள் வந்திருக்கள் அவர்கள் நாம் ஆரியர்கள் என்று தவறாக கருதியுள்ளோம். எனவே அவர்களிடமும் வேத கலாச்சாரம் இருந்து இங்கிருந்த மக்களின் வேத கலாச்சாரம் இருந்து இவர்கள்லாம் வந்து காஷ்மீரில் கூடும்போது இந்த வேத கலாச்சாரம் இன்னும் உச்சத்தை தொட்டது, அதன் பல பரிணாமங்கள் வெளிப்பட்டது என்பது உண்மை. இதுதான் நிதர்சனம். எனவே அதன் அடிப்படையில் அந்த கோணத்தில் நம்ம ஆய்வுகள் செய்தால் நாம் சொல்ல வருவது நான் சொல்வது உங்களுக்கு உண்மையான விளங்கும். எனவே இந்த காணொளியை நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் இதற்கான நான் சொல்கிற விஷயத்துக்கு தேவையான சாத்தியக்கூறுகள் மற்றும் வழிகள் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரியப்படும். நீங்களும் அந்த கோணத்தில் ஆராய்ந்து இதில் தவறு எதெல்லாம் எனக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொலி விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு வந்து தமிழர்கள் யார், ராவணன் யார், அப்புறம் இந்தியர்கள் யார், தமிழின் வரலாறு என்ன என்பதை ஒரு சிறிய குறிப்பு கொடுத்திருக்க நம்புகிறேன். தேங்க்யூ.